ஹாய் வணக்கம். தைப்பொங்கல் முடிஞ்சிருக்குது. பைரவா படமும் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அழகாக இருக்குது படம் அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை இல்லை. பெருசாக எதிர்பார்த்த மாதிரி இல்லாட்டியும் அழகாக இருக்குது. நாங்கள் ஆங்கிலம் படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இதில் 20 சொற்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்க இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு சொல்லுங்கள். எப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் வேண்டும் அப்படி எனக்கு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரியான வீடியோக்களை நான் செய்கிறேன். இதில் மொத்தம் 20 வினை சொற்கள் 60 செயல்கள் இருக்குது. அதில் எது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்குமோ அதை அதிகமாக படித்து கொள்ளுங்க. இது வெரி சிம்பிள். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆங்கிலம் என்பது ஒரு இலகுவான மொழி. அப்போ இந்த மொழியை நாங்கள் படிக்கலாம் சேர்ந்து. மற்றது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினால்தான் உங்களுக்கு நான் கதைக்கிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். இல்லைன்னு சொன்னால் வீடியோ உங்களுக்கு வராது. எதேர்ச்சியாக தான் நான் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி இல்லாமல் தொடர்ந்தும் நீங்கள் வீடியோக்களை பார்க்க வேணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படி என்று நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இன்றைக்கு நாங்கள் பாடத்துக்கு போகலாம். கம், COME, கம், வா அப்படின்னு அர்த்தம். கமிய அப்படின்னு சொன்னால் இங்கே வா. ஆங்கிலேயர்கள் கமிய அப்படின்னு சொல்லிக்கல அதை அந்த ஹியர்ன்றத நாங்கள் இந்தியர்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்கள் வேறு தமிழ் பேசுகிற மொழியில் இருக்கிற நாட்டில் இருக்கிற ஆக்கள் ஹியர் அப்படின்றத ஹியர் அப்படின்னு உச்சரிப்பாங்க. அது ஒரு பிழையான விஷயம். நீங்கள் அப்படி உச்சரிக்காதீங்க. கம் ஹியர் அப்படின்னு சொல்லி உச்சரிங்க. கம் ஹியர், ஓகே. கம் ஹியர் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். ஓகே. அடுத்த சொல் கம் ஹியர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இங்கே வா. அங்கே போ அப்படின்னு சொல்லிச்சுன்னா கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. கோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா போ. கோ வித் விஜய் அப்படின்னு சொல்லிச்சுன்னா விஜயோட போ அப்படின்னு சொல்லி அர்த்தம். கோ வித் விஜய். வித் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உடன். வித் விஜயண்டா விஜயுடன். வித் மாலாண்டா மாலாவுடன். வித் அஜித்தண்டா அஜித்துடன். ஓகே. கோ வித் விஜய். அடுத்தது ஈட், சாப்பிடு. இப்போ உங்களுக்கு உங்களோட நேசத்துக்குரிய யாரும் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்லலாம். ப்ளீஸ் ஈட் அப்படின்னு சொல்லி. ஓகே. ப்ளீஸ் ஈட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா தயவு செய்து சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தூங்கு. தூங்குண்டா கைத்தை கட்டி தூங்குறது இல்லை, நித்திரை கொள்வது. ஸ்லீப் வெல் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நல்லா தூங்கு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஷவுட், ஸ்லீப் வெல் அப்படின்னா ரொம்ப சத்தம் போடாதீங்க, நித்திரை கொள்ளுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்றா தயவு செய்து என்ன புரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்தது மீட், MEET. இதுக்கு அர்த்தம் சந்தி. சாந்தி இல்லை, சந்தி. MEAT என்னும் ஒன்று இருக்குது. அந்த மீட்டுக்கு அர்த்தம் இறைச்சி. ஓகே. இறைச்சி, இறைச்சி. ஓகே. MEET மீட், சந்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் சந்திக்கிறது. ஹலோ, மீட் மிஸ்டர் அஜித் அப்படின்றா ஹாய் அஜித்தை சந்திங்க அப்படின்னு நீங்கள் ஒரு அளவு அறிமுகப்படுத்தி வைக்கலாம் உங்களோட ஃப்ரெண்டுக்கு. 3 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 3 விட கூடுதலாக இருக்கிற ஆக்கள், 3 விட கூடுதலான ஆக்கள் இருந்தால் அப்படி நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். சாரி, என் குரல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அண்டு கலைக்குது. ஐ எம் ஸோ சிக். நான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறேன். ஓகே. அடுத்தது கெட். கெட் அப்படின்னா பெரு என்ற அர்த்தம். கெட் இட் நாவ் அப்படின்னா உடனடியாக அதை பெற்றுக்கொள் அப்படின்ற அர்த்தம். கெட் இட் நாவ், இப்பயே அதை பெற்றுக்கொள் அப்படின்ற அர்த்தம். ஓகே. அடுத்தது டேக் அப்படின்னா எடு. டேக் என்றது டேக் இட் ப்ளீஸ் அப்படின்னா தயவு செய்து இதை எடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாமானை யாருக்காவது கொடுக்கும்போது நீங்கள் சொல்லி கொண்டு கொடுக்கலாம். டேக் இட் ப்ளீஸ் அப்படின்னா இதை தயவு செய்து எடுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மேக். மேக் என்றா செய்கிறது. மேக் இட் ஃபாஸ்ட் அப்படின்னா வேகமாக செய் அப்படின்றது. ஃபாஸ்ட் என்று சொல்லிக்கல, பாஸ்ட் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஃபாஸ்ட், ஃபாஸ்ட் என்று சொல்லணும். ஏனென்றா PAST பாஸ்ட்டுக்கும் FAST ஃபாஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மேக் இட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேகமாக செய். மேக் இட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் கடந்த காலத்தில் செய் அப்படின்னு அர்த்தம். அது சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இப்போ ஃபாஸ்ட் இன்றைக்கில் எஃப்பை 2 பல்லு முட்டி காற்று வெளியில் தள்ளுற மாதிரி கதைக்கணும். ஓகே. மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே. அடுத்தது பிளே. பிளே அப்படின்னு சொல்லிச்சுன்னா விளையாடு. ஓகே. அப்போ இதுக்கு உதாரணம் காண இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் தான் தேடி பார்க்கணும்.
ஓகே, எல்லாத்தையும் நான் சொன்னால் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் ப்ளே அப்படின்னு சொன்னால் விளையாடு. லேர்ன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா படி. பே அப்படின்னு சொல்லிச்சுன்னா செலுத்து. பேய் அப்படின்றது. ஓகே, ஐ ஐ பே ரெண்ட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஐ பே ரெண்ட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் வாடகை செலுத்துகிறேன் நான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ பே மச்சான்னு சொல்லுவாங்க. நான் காசு கொடுக்கணும் நான் மச்சான் நீ சாப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிச்சுன்னா குடிக்கிறது, ட்ரிங்க். குக் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சமைக்கிறது. உங்களுடைய வைஃப்கிட்ட போயிட்டு நீங்கள் சமையடி ராசாத்தி அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா ப்ளீஸ் டார்லிங் குக் சம்திங் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். குக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கொஞ்சம் சமை ஏதாச்சும் அப்படின்னு. அடுத்தது வந்து கால். கால் என்ன அழைக்கிறது. டெலிஃபோனில் மட்டும் கால் பண்ணுறது கால் இல்லை, ஒரு ஆளை கூப்பிடுறதும் கால் தான். உதாரணத்துக்கு கால் ஹிம் என்றா கால் பிரசாந்த் என்றா பிரசாந்தை கூப்பிடு. கால் கொலெக்ஷன் அப்படின்னா கொலெக்ஷனை கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து வாங்கு, பை. ஓகே, பை அ காஃபி அப்படின்னு சொல்லிச்சுன்னா காஃபி வாங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, பை அ கார் என்றா புதுசாக ஒரு கார் வாங்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து கேட்ச். கேட்ச்ன்னு சொல்லிச்சுன்னா பிடி, பிடிக்கிறது. ஓகே, கச் பிடி அப்படின்னு சொல்கிற தமிழை வாங்கிலும் பிட. ஓகே, இப்போ கச்சன்னு மட்டும் சொல்லுங்க. அடுத்தது வந்து ஹெல்ப். ஹெல்ப் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உதவி செய்கிறது. ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படின்னா தயவு செய்து நான் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து டிரைவ், ஓட்டுறது அல்லது இயக்கிறது. டிரைவ் அ கார் என்றா ஒரு காரை ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்லலாம். டிரைவ் த கார் ஸ்லோலி அப்படின்னா ஸ்லோவாக ஓட்டு காரை அப்படின்னு அர்த்தம். அதை விட கடைசியாக இருக்குது ஓப்பன். ஓப்பன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஓப்பன் வாசிக்கக்கூடாது, நீங்கள் ஓப்பன் திற என்ற அர்த்தம். ஓப்பன் த டோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா கதவை திற அப்படின்ற அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மற்ற வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் டிப்ஸ் டிவியோட இணைஞ்சிருங்க. தமிழ் டிப்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட. ஓகே, இப்போவே நான் புத்தாண்டு வாழ்த்து சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.